ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சார். கண்டபடி போட்டு அம்மா தாயேன்னு கொடுக்காம அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக், ஒரு படத்துக்கு எந்த மியூசிக் தேவையோ அதை மட்டும் இறக்கியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த மாதிரி கதைகள் சூட்டபிள் ஆயிருக்கா? இல்லை சார், ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த கதை சூட் ஆயிருக்கான்னு தெரியல. ஹரிஷ் கல்யாணுக்கு ஏற்ற மாதிரி படம் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அட்டக்கு தினேஷ்க்கு 100%. ப்ரோ படம் வந்து ஒர்த்து தான் ப்ரோ. நாங்கள் வந்து நேற்று டிக்கெட் போடும்போது இப்போ பாதி படத்துக்கு போகலாமா ஹரிஷ் கல்யாண் படத்துக்கு போகலாமா யோசிச்சோம். சரி, கிரிக்கெட்டுனால நம்ம லைஃப்பில் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சேம் டு சேம் நம்ம லைஃப்பில் நடக்கிற மாதிரி ஒரு 85% நல்லா தான் இருந்துச்சு. 10க்கு 10 கொடுக்கலாம் பிரதர். ரேட்டிங்ன்றது ஒரு 10க்கு 10 கொடுக்கலாம். அந்த அளவு ஒரு நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காங்க. அட்டகேஷ் தினேஷ் சார்ன்றதோட இப்போ ரப்பர் பந்து தினேஷ்னு சொல்லலாம் ஒரு பேர். ஏன்னா அந்தளவு அவங்க எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடிக்கிற வெயிலில் சுருண்டு விழாத குறை அந்த படத்தில் அவங்க நடிக்கும் போது. ஏன்னா வெயில் அந்தளவு அடிச்சது, அந்த இதுலேயும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஹார்ட் ஒர்க் இப்போ மூவியில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இந்தளவு கஷ்டப்பட்டுருக்காங்களே. ஃபுல்லாக உங்களுக்கு வேறு லெவலில் போகும். எப்படின்னா சொல்லப்போனால் ஒரு மாப்பிள்ளை ஒரு மாமனார், இவங்க 2 பேர் தான் அங்கே கெத்து. இன்னொருத்தர் வந்து ஹரிஷ் கல்யாண் நடிப்பார். என்னென்னா இவங்க 2 பேர் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிரும் புதிருமா நிற்பாங்க. கடைசியில் இவர் தான் மாப்பிள்ளையா அப்படின்ற மாதிரி தெரியுது. காமெடிலாம் வந்து தேவையான இடத்துல வச்சு செதுக்கியிருக்காங்க. இது இல்லாமல் விஜயகாந்த் சார் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துருக்காங்க. விஜயகாந்த் சார் போட்டால் 2 அடி பனை மரத்துக்கு வந்து பால் பறக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக. அதாவது வந்து இன்னும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே, ஹரிஷ் கல்யாண் வந்து சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் வச்சு பயங்கரமாக பண்ணியிருப்பார். படம் தரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. லப்பர் பந்து டைட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணி இது ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட படமா அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கோம். கிரிக்கெட் படம் அப்படின்னாலே கடைசியில் வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிறது தான் வந்து கடைசியான இதுவாக இருக்கும். இதில் அது எதுவுமே கிடையாது. எங்கே ஜெயிக்கணும் எங்கே தோக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. படமாக இந்த படம் வந்து ஒரு தரமான படமாக வந்து வந்திருக்கு ப்ரோ. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ப்ரோ, ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு காமெடி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எங்கேயுமே வந்து நீங்கள் முகம் சொல்லிக்கவே மாட்டீங்க. ரீசெண்டாக வந்து நிறைய படங்களில் வந்து நம்ம காமெடின்னு சொல்லி நிறைய இடத்துல ஏமாற்றிட்டு இருக்காங்க. நம்மளும் ஏமாந்து போய் சிரிச்சிட்டு இருக்கோம். படத்தில் பிடிச்ச விஷயம் வந்து எல்லா கேஸ்ட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லா தினேஷாக இருக்கட்டும், ஹரிஷ் கல்யாணம் இருக்கட்டும், ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இல்லை புதுசாக அறிமுகமான சஞ்சனா அவங்களோட ஆக்டிங் எப்படி இருந்தது? அவங்க புதுசாக அறிமுகமான சொன்னீங்க. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க ஆல்ரெடி அவங்கள தெரியும், பயங்கரமாக இருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து அவங்களோட டைலாக்ஸ்லாம் பிச்சு உதறிருக்காங்க. புது ஆக்டர் மாதிரியே தெரியல. அவங்க நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணை லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்கள நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஜாலியாக பிளிங்க் கிஸ்லாம் குத்துட்டு ஐயோ செல்லமே அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை சார், அவங்க பல படம் பண்ண மாதிரி தான் இருக்குது. இது புதுசாக அவங்க அறிமுகம் சொல்கிறக்கூடாது. ஏன்னா பல படங்கள் பண்ணி இது ஒரு 101 அந்தளவு அவங்களோட திறமையை உள்ளே எடுத்திருக்காங்க. ப்ரோ அவங்களோட ஆக்டிங் தான் அவங்க எதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கவங்க ரீல்ஸில் வந்தவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு ரொமான்ஸிங்லாம் எதுவும் இல்லை, காட்டல. லவ் எல்லாமே கொஞ்சம் கம்மி தான் ப்ரோ. அப்படியா? ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே, ப்ளூ ஸ்டார் மூவி மாதிரி இருக்குன்றாங்களே, அப்படியா? எனக்கு ஐடியா இல்லை ப்ரோ. அடுத்தவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. என்னோட ரிவ்யூ 10க்கு 10 ப்ரோ. ஓகே. கிரிக்கெட் படம் நிறைய வந்திருக்கு. அந்த படத்தெல்லாம் விட ஒப்பிட்டா இந்த படத்துக்கு என்ன மாறுபட்டு இருக்கு? மாறுபட்டுனா கிரிக்கெட், மோஸ்ட்லி கிரிக்கெட்டை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனால் இது கிரிக்கெட்டை மட்டும் சொல்ல, ஒரு ஃபேமிலியில் எந்த அளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. A to Z ஒரு ஃபேமிலியாகவும் ஒரு கிரிக்கெட்டாகவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ண ஒரு கதையாக இருக்குது. ப்ரோ லவ் ரொமான்ஸ் கம்மி தான் ப்ரோ. இதில் படத்தில் கடைசியாக கான்செப்ட்னா சொல்கிறாங்க. ஆனால் ஊரில் நிறைய பேர் கெஸ்ட் பிளேயராக வருவாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது. சும்மா வந்துவாங்க, விளையாடுவாங்க, காசு கொடுப்பாங்க, போயிடுவாங்க. இந்த படத்தோட கான்செப்ட் அதுதான், கெஸ்ட் பிளேயருக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி கொண்டு வந்திருக்கு. இதுலேயும் வந்து கேஸ்ட் பேஸ்டு இதெல்லாம் இருக்குது. பட் எதுவுமே போர் அடிக்கல. ரிப்பீட்டட் ப்ளூ ஸ்டார் இப்போ ஞாபகப்படுத்துகிற மாதிரி எந்த படத்தையும் ஞாபகப்படுத்துகிற மாதிரிலாம் இல்லை. ஒன்றா சேர்ந்து கடைசியில் ஒன்றா சேர்ந்து விளையாடுவாங்க. இதுலேயும் அந்த மாதிரி தான் ஒன்றா சேர்ந்து. ஆமாம், இதுலேயும் ஒன்றா சேர்ந்து விளையாடுறாங்க. பட் ஆனால் ப்ளூ ஸ்டாரை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இப்போ எல்லா படத்துலலாம் வந்து ஹீரோ டீம் ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் இதில் தோக்குற மாதிரி காமிச்சாலுமே அது வந்து நல்ல கன்வின்சிங்காக இருந்துச்சு. இல்லை ஹரிஷ் கல்யாணுக்கும் அட்டகத்தி தினேஷ்க்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா? நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், எந்த இதுலேயுமே வந்து நீங்கள் யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் சப்போஸ் அட்டகத்தி தினேஷோட ஃபேனாக இருந்தாலுமே கூட ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி ஜெயிடா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். படத்தில் மெசேஜ் அதான் ப்ரோ, எங்கே ஜெயிக்கணும் யார்கிட்ட தோக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஈகோ இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம ஏற்றுக்கவும் முடியாது, ஈகோ இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம தட்டி கழிச்சுட்டு போகவும் முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை இருந்துட்டால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ் ரொமான்ஸு வேறு லெவலில் இருக்கும். எமோஷனல் பண்ணுவார். அப்படி இப்படி நிற்பார். அந்த எமோஷனை நம்ம பார்த்தா அடுத்து
அடுத்தடுத்து என்ன லவ் போர்ஷன் இருக்கும், என்ன மாதிரியான இருக்கும். ஹீரோயின் அதை விட அட்டகத்திக்கு ஈக்குவலாக நடித்தவங்க வந்து தரமாக நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ரொமான்ஸை நான் பார்த்ததே இல்லை தமிழ் சினிமாவில் இது வரைக்கும். ப்ரோ சொல்லவே வேணாம் ப்ரோ, அந்த மனுஷன் தாளிச்சிருவா ப்ரோ. இன்னொருலுமே பவர் பாண்டியோட சாங்ஸ் வந்து என்னோட ரிப்பீட் மோடு, அது நிறைய பேர் பிடிக்குமா இல்லையான்னு கூட தெரியாது. பட் இதில் அவரோட மியூசிக் வச்சு அவரே ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அந்த மனுஷனால் மட்டும்தான் பண்ண முடியும். மியூசிக் வந்து தரம் ப்ரோ. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸ்டார்டிங்ஸ்லாம் இந்த மேட்சஸ் விளையாடும் 6 அடிக்கும் போது அது மாதிரி 2 பேரும் எனிமையாக காட்டும் போது அந்த மேட்சஸ்லாம் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கிரிக்கெட் ஆடுறவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் மற்ற விஷயம் அது நம்ம எல்லா ஃபேமிலியும் இருக்கிற மாதிரி தான் ப்ரோ. ஏன்னா வயசாயிடுச்சு வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிரிக்கெட் ஒரு ஃபேஷனாக நினச்சி விளையாடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் எல்லா ஃபேமிலியில் வர எதிர்ப்பு அதே மாதிரி தான் இருந்துச்சு. படத்துக்கு 10/10 கொடுத்து பயங்கரமாக ஆடியன்ஸை உள்ளே எழுங்க ப்ரோ. ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் வந்து தேட்டரில் வந்து பயங்கரம் பண்ணோம். நிறைய பேர் வந்து ப்ளூ ஸ்டாரையே பார்த்துட்டு மவுத் டாக்கில் தான் அந்த படம் வந்து பயங்கரமாக போச்சு. ஸோ ப்ளூ ஸ்டார் பயங்கரமாக இருக்குது. அந்த வகையில் இந்த படமும் வந்து மவுத் டாக்கில் பெருசாக போகணும் அப்படிங்கிறது வந்து என்னோட எண்ணம். 100% கனெக்ட் ஆகுது. எந்த மாதிரி சீன்ஸ்லாம் ரொம்ப உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு? இப்போ நீங்கள் போய் கிரிக்கெட் ஆடுங்க, வேலையை விட்டு உங்கள் ஒய்ஃப் என்ன செய்வாங்க, உங்கள் லைஃப் நம்ம லைஃப்பை தான் அதில் இறக்கியிருக்காங்க, நம்ம லைஃப் ஸ்டோரி தான் இறக்கியிருக்காங்க. ஆனால் சப்போர்ட்டிவாக இருக்கிறதையும் காமிச்சிருக்காங்க. அட்டகத்தி தினேஷ் நிறைய வில்லேஜ் சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணுக்கு இது முற்றிலும் புதுசு. அவருக்கு சூட்டபிள் ஆயிருக்காங்க இந்த படம். சூட்டர். 10க்கு எவ்வளோ நான் ரேட்டிங் தரலாம்? 10க்கு 8.9 கொடுக்கலாம். ஓகே, நன்றி.